டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டாரா? ஆமா. கண்டிப்பா 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 நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன்ல. ஐயோ நாங்க இனிமே எப்படித்தான் வாழுவோம்? நினைச்சேன் சரி அம்மா உங்க பேர்ல போட்டிருக்காங்களா 5 லட்சம் ரூபா, அந்த பைசாவை கொடுத்து நம்ம எடுப்போம், மிச்சத்துக்கு அன்னைக்கு போட்டு நான் பாக்கேன். சரியா, நீங்க என்னமா சொல்றீங்க? எப்படி இதை ஆரம்பிக்க? சரி ஆரம்பிச்சிட வேண்டியதான், 2 பேரும் தான் வீட்டுல இருக்கானுவல. என்னங்க? சொல்லு, என்ன ஆயிட்டு? எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சா? உங்க அம்மா ஞாபகம் எல்லாம் ஒண்ணு எனக்கு வரல. என்ன தெரியுமாங்க ஆயிட்டு, இந்த வீட்டுல ஒரு எனக்கு ஒரு பெண் உரிமையே இந்த வீட்டுல இல்லைங்க. உண்மையில நான் சொல்றேன். நீங்க இதை நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா எனக்கு தெரியலங்க. உங்க மூத்த தம்பி இருக்காங்க தெரியுமா, பார்வையே சரியில்லைங்க. பார்வையே சரியில்லை? என்ன சொல்லுதா நீ என்கிட்ட? நீங்க கோவப்படுவீங்கன்னா எனக்கு தெரியும். எத்தனை மாசமா அந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிதான் நான் ஒண்ணுமே உங்ககிட்ட சொல்லுறது. இத்தனை வருஷம் என் தம்பி கூட இருந்திருக்கான், எந்த ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. இப்ப இன்னைக்கு நீ எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் சொல்லுறத நீங்க நம்புங்க, நீங்க நம்புங்க. நாளைக்கு நமக்கு ஒரு பொட்டப்பிள்ளை இருந்து நம்ம பொட்டப்பிள்ளை நம்ம கிட்ட வந்து சொன்னா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும். சும்மா இருங்க, நீங்க சும்மா இருங்க. எத்தனை மாசமா இந்த வீட்டுல இப்படி நடக்கு தெரியுமா? அவன் பண்ற ஒவ்வொரு பிஹேவியரும் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அவன் என்னைய பிடிக்காமலே போயிடும். சும்மா இருங்க, நான் சொல்லுறத நீங்க நம்பவே கூடாது முடிவுல இருக்கீங்க, அப்படிதானே? அப்போ நீங்க என் பேச்ச கேட்கணும். உங்களுக்கு எதுக்கு எல்லாம் பொண்டாட்டி? எதுக்கு? அபிஷேக் ராஜா இங்க வாங்கல. எப்படி வந்து நிக்காம என்னாலும் இப்படி வந்து நின்னுதான் என் புருஷனை பைத்தியக்காரனா ஆக்கிட்டீங்களா நீங்க? நல்லவன் வேச போட்டு. அண்ணி என்ன சொல்றான்னு கேளுங்க. சொல்லு, நீ எப்படி என்னைய பார்த்தா போகும்போது வரும்போது பார்வை சரியில்லை. முதல்ல மொட்டை மாடியில நடக்குங்க, என்ன நடக்கு? மொட்டை மாடியில துணி காய போடும்போது பின்னாலே வந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்வை முதல்ல சரி கிடையாது தெரியுமா உங்களுக்கு? சொல்ல நீங்க நம்பவே மாட்டீங்க. அண்ணி நாங்க உங்களை ஒரு அம்மா மாதிரி பார்த்தோம். அண்ணி ஆமா, நீங்க எல்லாரும் அம்மா மாதிரியால பாத்தீங்க, அம்மா மாதிரியே பாத்தீங்க. என்ன சொல்லுனே? நீ நம்பறியானே? இத நீ நம்பறியானே? நீங்க நம்பலாங்க, நீங்க நம்பலாம். அப்ப உங்க தம்பி வச்சுக்கிட்டு நீங்களே இருங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். அண்ணி எங்களால உங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை வேண்டானே, நாங்க போயிருக்கோம். தயவு செய்து போங்க, தயவு செய்து போங்க. நீங்க எங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு சோறு பொங்கி, உங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்து, உங்களுக்கு துணிமணியை துவச்சு போட்டு என்ன நன்மையை நான் கண்டேன் சொல்லுங்க? ஒரு அன்னை வைப்புனா அறிவு இருக்கா கொஞ்சமாவது? என்ன லட்சணத்துல உங்க அம்மா உங்களால வளர்த்து விட்டு இருக்கு? சி, போங்கள வெளியே, வீட்டை விட்டு போங்கள. என்னங்க என்னங்க வயிறு வலிக்குது. சாரதா, சாரதா என்ன செய்தியோ? வீட்லயே ஒண்ணு பார்க்க முடியல. என்ன ஆயிட்டு? முடியெல்லாம் கம்மியான மாதிரி இருக்கு தலையில. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் பிரியா. வயிறுல ஏதோ கட்டி வளருதான். என்ன கட்டியோ? அது என்ன கட்டின்னு தெரியல. பிளட் டெஸ்ட் கொடுத்திருக்கேன் பாத்துக்க. ரிப்போர்ட் வந்து 2 வாரம் கழிச்சு தான் வரும். அதுலதான் தெரியுமா என்ன கட்டின்னு. ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, கட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு. நல்லா சாப்பிடலாம் முடியுதா உன்னால? சாப்பிடவே முடியல. தண்ணி தான் எடுத்துட்டு இருக்கியா? அப்போ ஆமா, மூச்சே விட முடியல. உன் வீட்டால எங்க? போ எங்க வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரவே சோறு வடிச்சு தண்ணி தாராவன்னு சொல்லி வாங்கினதுக்கு போயிருக்காவ. உன்னை பார்க்க யாருமே இல்லையா சாரு? அப்போ யாருமே இல்ல பிரியா. தண்ணி முடிச்சிட்டு நினைக்க ஒரு சுடு தண்ணி மட்டும் எனக்கு கொஞ்சம் வச்சுதான். எனக்கே 1000 வேலை இருக்கு என் வீட்டுல. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். உன் வீட்டுக்காரர் வந்தாருன்னா சீக்கிரம் உன் கொண்டாடி தேடுவான்னு சொல்லி விடுவேன். போயிட்டு வரேன். எப்படி போறா பாருங்க. நமக்கு ஒட்டுவார் ஒட்டிலாம் ஒட்டிக்கிடும். இவன் தண்ணி வேற வச்சுக்கா, நம்ம பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். கேன்சர் எதுவும் நோய் வந்திருக்குமோ அவளுக்கு? என்ன கொடுமை இதெல்லாம். எப்படி பழகினா எவ்வளவு பாசமா இருப்பா. எக்கா 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 எக்கான்னு பேசுவாள. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சூடு பண்ணி தான்னு சொன்னோடனே தரமாட்டேங்கால.
வயிறு வலி வேற தாங்க முடியலையே. என்னங்க என்னங்க வயிறு வலி தாங்க முடிய மாட்டேங்குங்க. என்னங்க என்னால நடக்க முடியலங்க. அம்மா சரி பார்த்து பார்த்து. அம்மா வயிறு வலிக்குங்க, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கு. அம்மா நாளுக்கு நாள் சப்பா இப்படி எனக்கு கட்டி வந்துட்டு இருக்குங்க. அம்மா நாளைக்கு வேற எல்லா டெஸ்டும் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கான், அட்மிட் பண்ணணும்னு வேற சொல்றான். அப்படியா? ஆனா 40-50,000 ரூபாய் ஆகுமா? லேசா இந்த பிரியா கிட்ட பைசா கேட்டு பார்க்கலாம்லாங்க. அவ கிட்ட பைசா இப்ப நம்ம வாங்கிட்டு நம்ம எப்படி கொடுக்க முடியும் அந்த பைசாவை? அப்படி சொல்லுறீங்களோ? இந்தாங்க இந்த மோதிரத்தை வச்சுக்கிடுங்க. நாங்க இருந்த கடைசியில இந்த கருத்த பாசி தாங்க மிச்சம். கம்பளம் கலத்தி தானேங்க. இதுக்கு மேல எந்த ஒரு நகையுமே கிடையாது. இந்த மானங்கிட்ட உசுரை வச்சுட்டு நான் வாழுவதை விட நான் தற்கொலை பண்ணி சாவலாம். இந்தியால உங்களுக்கு எவ்வளவு வேதனைங்க. சரி சரி டென்ஷன் ஆகாத, சரி ஆயிரும். நம்ம எல்லா ஆஸ்பத்திரியில போய் பார்ப்போம், சரி ஆயிரும். கூட பைசாக்குனாலும் வச்சுட்டு வந்துருங்க. சரி நான் போய் அடை வச்சுட்டு வந்துருந்தேன். சரிங்க. காலையிலே நம்ம அப்பதான் கிளம்பி போக கரெக்டா இருக்கும். சரி வார என்ன இப்படியா நிலைமை ஆகி போச்சு. என்ன கட்டினே எனக்கு தெரியலையே ஆண்டவரே. இந்த வலியும் வேதனையும் என்னால தாங்க முடியல. இதுக்கு நான் சாவுறது எவ்வளோ நாளும். ஏக்கா ஏக்கா என்ன ஏக்கா அந்த சோறு வடிச்ச தண்ணி தாரேன்னு சொன்னீங்களாக்கா? ஒரு 4-5 தடவை கொடுத்தோன்னே மறுபடியும் வருவீங்களோ? ஏக்கா ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு எப்படியாவது தாங்கக்கா. அதெல்லாம் கிடையாது, போங்க. புருஷனை முன்னாடி என்ன பாவம் பண்ணாவளும். அந்த அண்ணன் இங்கதான் வருவேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளே காணோம். அண்ணே இந்த பழைய துணி இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. என் முன்னாடிக்கு மாத்ததுக்கு நைட்டி கூட எல்லாமே கிழிஞ்சு போயிட்டு, நீங்க இருக்குன்னு சொன்னீங்க, தந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சிச்சு. ஆமா அப்ப இருக்குன்னு சொன்னேன், இப்ப இல்லை என்கிட்ட. சப்போஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எப்படியாவது தாங்கண்ணே. சரி நான் இருந்தா சொல்றேன். சட்டை எல்லாம் கிழிஞ்சிச்சு. இவனுக்கு ஏன் நான் சட்டெல்லாம் கொடுக்கணும்? இவனே அவனுக்கு கொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு தான் அனுபவிக்காவ. என்ன ஆட்டம் ஆடுனாவ, இவளுக்கு வேண்டியதான். அம்மா ஐயா சாரு பாப்ரியா. என்ன சாரு என்ன செய்தா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க ஸ்கேன்ல? நான் என்னத்த சொல்ல பிரியா, ஒண்ணுமே தெரியல. தலையில கருப்பு கலர் ஏதோ ஒண்ணு போட்டிருக்க. பண்டையில முடியெல்லாம் கொட்டி போச்சு பிரியா. கருப்பு கலர்ல தொப்பி போட்டிருக்கு. என்னதுன்னு சொன்னாங்க அப்போ ஸ்கேன்ல? எனக்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ்னு சொல்லிருக்காங்க பிரியா. எல்லா முடியும் கொட்டிட்டா அப்போ உனக்கு இப்பவே? எல்லா முடியும் கொட்டி எனக்கு சொட்டையா விழுந்துருக்கு பிரியா. அப்படியா? இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் வாழணுமா சொல்லு. தெருவுல அப்படிதான் ஒரு அக்கா கேன்சர் வந்துச்சு. முடி விழ அவிய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வடிக்க ஆரம்பிச்சுட்டு மொழியா வேற அது பரவுமாமே. கேன்சர்னா அந்த அக்கா மருந்து வாங்கி செத்தே போச்சு பார்த்துக்கிடுங்க. எனக்கு வயிற்றுல தானே கட்டி இருக்கு, அதனால அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாங்க. ஆனா எடுத்துட்டாவனா சரி வந்துருவாங்க. ஆனா 5 லட்சம் ரூபாய் ஆகும்ல பிரியா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு உதவி பண்ணா. நான் இப்பதான் வீட்டுக்கு அடியே போட்டு வச்சிருக்கேன், இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணணும். நீ இப்ப கேட்கிய, முதலே கேட்டிருந்தா கூட தந்திருப்பேன். வீட்டு வேலை பாக்கையாவது ஆஃப் பண்ணியாவது வச்சிருப்பேன். என் வீட்டுக்காரர் ஒத்த கால நிப்பாரு கெட்டதுக்கு முன்னாடி.
ஒவ்வொரு இடமா பைசா வேண்டியா வீட்டுக்காரங்க இங்கேயும் ஏன் உன் கொழுந்தன்ட்ட கேட்டு பார்க்க வேண்டியதானே? ஆமா, நீ கொஞ்ச பாடா படுத்துனா அந்த மனசுக்கு சுவார் போடாம படுத்துனா பாட்டுக்கு தான் உனக்கு இப்படி வந்துட்டு போல. நானாமா பாடுபடுத்தினேன், நீதான் எதையாவது ஒரு கதையை சொல்ல. நான் சொன்னா உனக்கு என்ன அறிவு எங்க போச்சு? நம்ம குழந்தை நம்ம பிள்ளை மாதிரி பாத்துருக்கணும். உனக்கு பிள்ளை கூட தரலாம் ஆண்டவன். நீ பாத்துருக்க வேண்டியதானே பிள்ளை மாதிரி. ஊரு பேச்ச கேட்டுட்டு நீ வாங்கியிருக்கா போல. நான் எனக்கு என்ன இது வந்திருக்காமோ, நீ விரட்டி விடுவா போல. நான் அதை அனுபவிக்கணுமோ? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். உனக்குதான் நோய் வந்திருக்கு. இந்த நோய் நான் சீக்கிரம் சாவாம இன்னும் நான் இழுப்பையில கிடைக்கும் பத்தியா எனக்கு தேவைதான். இப்படியாவது என் உசுறு சீக்கிரத்துல போயிட்டு தான் நல்லது. என் வீட்டுக்காராவது நிம்மதி. இது ஒட்டுவார் ஒட்டி இல்லல்ல? ஒட்டுவார் ஒட்டி ஒண்ணு இல்லம்மா, இது கேன்சர் தான். ஒட்டுவார் ஒட்டி அந்த வீடு வீடா போக சொல்லாத ஓயாம. என் வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டு சுடுதண்ணிய கொண்டாங்க அதை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு வீடு வீடா கேட்டுட்டுலாம் இருந்தாரு. என்னத்தையா வாங்கிட்டு தின்னுட்டு 2 பேரும் செத்து போங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு என் வீட்டுக்காருக்கு வரணுமா ஆண்டவரே? இந்த உசுறு எனக்கு எதுக்கு ஏசமா இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க? என் வீட்டுக்கு யாருக்கு இந்த நிலைமை வரணுமா? ஏசம்மா இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி தந்தால இவ பேச்செல்லாம் நான் கேட்டேன்னு ஆண்டவரே. இப்ப எனக்கு இந்த நிலைமை ஆகி போச்சு. என் குழந்தைனுக்கு போன் அடிச்சு பேசுறேன்னா எனக்கு அவமானமா இருக்கு ஆண்டவரே. என்ன மூஞ்ச வச்சுட்டு நான் அந்த மனுஷன்ட்ட பேச? What are you talking about? It is not just any shares. It is 25% of a company. How can you do this? How can you be irresponsible? I don't want any of these results again. Okay? Now you are in charge. Take in charge. Act responsible. இது சாரதா கொழுந்த மாதிரிலாம் இருக்கு. எப்படி இருக்கியப்பா? நல்லா இருக்கியலா? நீங்க பிரியாக்கா தானே? நாதான் எங்க வீட்டு பக்கத்துல அங்க. ஆமா. உங்க அண்ணன் ஏதோ உனக்கு போன் ஏதோ அடிச்சாங்களா? இல்லையாக்கா, ஏன் என்ன ஆயிட்டு? வரக்கு போத்து எதுவுமே இல்லையா? அப்ப நீங்க 2 பேரும் பேசவே இல்லையா? அவங்கள எதுக்கு தொல்லை பண்ணிட்டு நாங்க ஒண்ணுமே பண்ணல. அங்க உங்க அண்ணன் பிச்சைக்கார மேல லாந்துதான் துணியெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? என்னக்கா சொல்றீங்க? எங்க அண்ணனா? ஆமா, உன் அண்ணி படுத்தின பாட்டுக்கு அவளுக்கு பண்டாச்சு கேன்சர். கேன்சரா? ஆமா, போனு அடிச்சிருக்க மாட்டானே, போனை தான் ஒத்து நக்கியாச்சே. வீடு கொடுத்ததுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனியா வீடு எடுக்கிறதுக்கு? நல்லாதான் இருந்தாவ. அது கடவுள் சும்மா விடுவாரா? அவ பண்ண பாவத்துக்கு சாம்பார்ல கடலை மாவு கலந்துட்டா. அதான் அவளுக்கு வயிற்றுல கட்டி கொண்டு வந்து கேன்சர் வந்துட்டு போ. முடி ஒத்த முடி கிடையாது. 5 லட்சம் ரூபாய் இல்லைன்னா உன் அண்ணியை காப்பாற்ற முடியாது. என்னடா தம்பி இப்படிதான் சொல்ற? காத்துல நடக்குது, கடத்துல நடக்குது, எல்லாத்தையும் வித்தாச்சு. சட்டி பானை எல்லாத்தையும் வித்து பார்த்தாவ முடியல. அண்ணே நம்ம வேணா போமா? வா முத வேலை போ. ஏன் எங்க போறீங்க நீங்க? உங்ககிட்ட இருக்கதையும் புடுங்கிட்டு விட்டுருவாங்க. நீங்க சூதானமா பொழைச்சுக்கிடுங்க. என்ன சொல்றீங்க? இருங்கக்கா, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அது எங்க அண்ணி. நான் சொல்லத சொன்னேன், பாத்துக்க. வாங்க, உங்க விருப்பம். உங்க அண்ணனையாவது காப்பாத்தி கொண்டு போங்க அந்த ராத்திரி. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அக்கா. என்னன்னே போறான் பைத்தியக்கார பையன். என்ன இவனு என்ன சீரடியும் போறான். எவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் பஸ்ஸே வரல. ஏன்டா அழுறா? அன்னைக்கு சோழவா யாரு ராஜாவா? இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நான் என்னத்த சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? கேன்சர் வந்துட்டு போய் எனக்கு வந்துட்டு. ஐயோ தம்பி, போய் நம்ம வண்டியை வரைச்சது போ. ஏன் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அப்பவே ஓடி வந்துருப்போனே.
நான் ஒண்ணுங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு தாமா இப்படி பிறந்தாலும் கவலைப்படாதண்ணே, உன் தம்பி 2 பேர் இருக்கோண்ணே. அண்ணி நீங்களும் கவலைப்படாதீங்க அண்ணி. வண்டி வரட்டு, நம்ம 2 பேரும் சாவ போனேம்மா. அப்படி சொல்லாதீங்க அண்ணி. அண்ணே வண்டி வந்துட்டு சீக்கிரம் கூட்டுங்க. வாங்கண்ணே, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு டாக்டர் தான். வாங்க நம்ம அவங்க ஹாஸ்பிட்டல்லே பார்க்கலாம். வாங்க டாக்டர், இன்னைக்கு நாளைக்கு உங்க காசுல சொல்லுவாய் கேட்காது. அப்படிலாம் பேசாதண்ணே, வாங்க. எப்படி அண்ணி இருக்கு உடம்புக்கு? பரவாயில்லப்பா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எப்படி பார்த்தாவ என்னங்க, நாங்க எப்படி கிடந்து அலைஞ்சோம். நல்ல வேலை நீ வந்து என்னைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காட்டுனேன். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா பாத்துக்கிட்டாங்க. சரிண்ணே. அண்ணே நீயும் எதை பத்தியும் கவலைப்படாதுண்ணே. ஆனா நிறைய பைசா செலவாயிருக்கும். அண்ணே அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே. அந்த டாக்டர் வந்து என் ஃப்ரெண்டு தான். நல்லா என் கூட படிச்ச பையன் தான். ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும். அவ்வளோ ஒன்றும் செலவாகல. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாத. எப்படியாவது அண்ணன் வேலைக்கு போயிட்டாவன்னு வச்சுக்கேங்க, கொஞ்சம் கொஞ்சமா பைசாவை திருப்பி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எதுக்கு அண்ணி? அதானே எங்க 2 பேரையும் நீங்க தானே வளர்த்த. சம்பாத்தியத்துல தானே வளர்ந்து நிற்கும். எப்படிப்பா உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல எனக்கே தெரியல. என்னங்க வார்த்தையே இல்லை உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல. அண்ணி நீங்க நன்றிலாம் சொல்றீங்க, ஆனா உண்மையிலே அண்ணே உங்களை அப்படி தப்பான விதத்துல பார்த்தாங்க அண்ணி. இல்லைங்க, இல்ல. நான் வீட்டுக்கு வந்த உடனே இந்த காரியத்தை குறிச்சு நான் பேசணும்னு நினைச்சேன். இல்லைங்க, அவன் தங்கங்க, அவன் தங்கம். அவன் இனி அப்படிலாம் எதுவுமே தப்பான பார்வையில இனிய பார்க்கல. நான் தான் அவன் மேல இருக்க 5 லட்சம் ரூபாயும் இவன் மேல இருக்க 5 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே நான் ஆசைப்பட்டு இனிய பிரியா 1க்கு 2 என்கிட்ட சொல்லி நான் திட்டம் தீட்டுனதுங்க. இது என்னைய அவன் பார்க்கலையப்பா, என்ன மன்னிச்சிருமா. எனக்கு தெரியும் என் தம்பி 2 பேரும் எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்துல நான் என்ன சொல்ல என்னால முடியாம. அண்ணே நீங்க அண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க அண்ணி தான் கொடுப்பீங்க. ஆனா கொஞ்சமாச்சு 2 பேரும் எங்க நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க ஒவ்வொரு நாள் சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா? நானும் அண்ணனும் சேர்ந்து 2 பேரும் அண்ணன் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஒரு நாளைக்கு கூட எங்களுக்கு நிம்மதியா நாங்க சாப்பிட்ட நாளே கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆனா நாங்க 2 பேரும் கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணோம், கண்டிப்பா இப்படி ஒரு நாள் வரும் அப்படின்ட்டு. அண்ணனுக்கும் நல்ல சேலரி கொடுத்து நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்து இப்ப அண்ணன் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அது ஏசப்போட கிருபை தான். ஆமாப்பா, உங்க எல்லாரையும் நான் பண்ண கொடுமை. ஆமா அண்ணே. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாருமே பைபிள் எப்படி வாசிக்கீங்க, எப்படி ப்ரேயர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். நீங்க இப்போ பாத்தீங்கன்னா பைபிள்ல சங்கீதம் 37:27 என்ன தெரியுமா எழுதியிருக்கு? தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாயின்னு போட்டிருக்கு. நீங்க இப்போ கூட அந்த தீமையை செஞ்சுட்டோம்னு சொல்லி அதை பண்றதுக்கு பதிலாக அந்த தீமையை விட்டு விலகுங்க. நம்ம இனிமேலாச்சும் நன்மை செய்யுங்க அண்ணி. அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து என்னது நிலைச்சிருக்கும், நன்மை வந்து நம்ம வீட்டில் நிலைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நீதிமொழிகள் 17:13 என்ன தெரியுமா எழுதியிருக்கு? நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காதுன்னு போட்டிருக்கு. இவ்வளவு நாள் உங்களுக்கு வீட்டுல இருந்து தீமை எதனால நீங்க என்ன நினைக்கீங்க? நம்ம அண்ணே உங்களுக்கு நன்மை செஞ்சது, நாங்க உங்களுக்கு நன்மை செஞ்சது. ஆனா நீங்க அதுக்கு பதில் எப்படி பண்ணீங்க? தீமையை வச்சு பதில் பண்ணீங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம வீட்டை விட்டு தீமை நீங்கவே இல்லை. இப்போவாவது நீங்க உங்க மிஸ்டேக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு மாத்துனீங்க. இப்போ கூட உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. கேன்சர்லாம் ஆகி 3rd ஸ்டேஜ்ல டயக்னோஸ் பண்ணிட்டீங்க. இதே இது கைநீர் போயிருந்தனா உண்மையிலே உயிர் பழச்சிருந்திருக்க மாட்டேன். இது ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்த இன்னொரு வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், நடந்ததை மறந்துடலாம். அதை பத்தி இனிமே நம்ம யோசிக்க வேண்டாம். நான் செஞ்ச பாவத்துக்கும் நான் செஞ்ச இதுக்கும் நான் உங்களுக்கு பண்ண கொடுமைக்கும் சாம்பார் வைப்பேன், பருப்பு போட்ட சாம்பார் எல்லாம் நான் எடுத்துக்கிடுவேன்.
ஐயோ இந்த பிள்ளைகள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு வரும்போது கடலமாவா கலக்கிடுவேங்க. பால் காப்பி நம்ம 2 பேரும் குடிப்போம். அந்த பிள்ளைகள் வந்து காப்பி கேட்டோடனே தண்ணியை ஊத்திடுவேங்க. நம்ம பிரியாணியை திப்போம். கேட்டா நான் சொல்லிடுவேன் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரியாணி கொடுத்துட்டேன்னு கஞ்ச ஊத்தி கொடுத்தேங்க. ஒரு நாளும் என்னைய பத்தி உங்ககிட்ட ஆவலாரு சொல்லி சட்டை இழுத்து விடல. ஆனா பிறந்ததுல இருந்து ஒரு கிறிஸ்தவளாத்தான் இருக்கேன். உனக்கு இந்த சின்ன வயசுல இருக்க இந்த பைபிள் அறிவு கூட எனக்கு இல்ல பத்தியா. நான் தான் செஞ்சது முழுசும் தீமைதான். ஆனா நீ எனக்கு நன்மை செஞ்சிருக்கப்பா. என்ன வார்த்தையை சொல்லி நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கன்னு எனக்கு தெரியல ராஜா, தெரியல அபிஷேக், என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல அண்ணி, ஆயிரம் தான் நாங்க உங்களை அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டாலும் நீங்க எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். ஆமா அண்ணி, என்மேலாவது நீங்க உண்மையா நடந்துக்கோங்க. கண்டிப்பாப்பா, என்ன மன்னிச்சிருக்கேங்க. உங்க தம்பியை பத்தி ஒண்ணுக்கிறேன் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிருக்க. சரி, அழாத அழாத. நீ பண்ணதெல்லாம் நீ இப்போ வந்து மனம் திரும்பிட்டா அதுவே போதும். ஆமா அண்ணி, இனிமே நீங்க உண்மையா நடந்துக்கோங்க. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு போட்டிருக்கு அண்ணி. கண்டிப்பா அண்ணி, இனிமே நீங்க உண்மையா மாறினீங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம குடும்பத்துக்கு தான் வரும். இனிமேல் நீங்க 2 பேரும் அண்ணியும் அண்ணனையும் விட்டுட்டு வெளியே போக கூடாதுப்பா. நீங்க 2 பேரும் அண்ணனும் கூடயே அண்ணி கூடயே இருந்துக்கிடுங்க. எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கிறது என் பொறுப்புயா. நீ எங்களை விட்டு போவாதையா, நல்லா இருப்பா. எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா. என் உடம்புல சத்துள்ள ஆகாரம் வேணும்னு சொல்லி இவன் புரோட்டீன் ரிச் என்னென்னமோ சொன்னான். என்னிடத்தையோ வீட்டுக்குள்ள வாங்கி வச்சா தயவு செய்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போவாதீங்க. நீங்க சொல்லுங்க, யாங்க அமைதியா இருக்கீங்க. தம்பி, நீங்க 2 வாரம் அண்ணன் கூட இருங்கவா. இப்படி ஒரு வார்த்தை தானே இத்தனை மாசத்துல ஒரு வாட்டியாவது திருப்பி கூப்பிட்டு மாட்டியா, திருப்பி கூப்பிட மாட்டியான்னு தான் நாங்க 2 பேரும் காத்துட்டு இருந்தோமே. ஏசப்பாவாலதான் இது முடிஞ்சுனே. சரி விடுங்க அண்ணி. ஆனா இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால இப்பதான் உங்களுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. வீட்டுல ஒரு வேலைக்காரியை நாங்க ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். வேற உங்களுக்கு தேவையான ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாமே வாங்கி வச்சிருக்கு. ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பழங்களும் எல்லாமே நினைச்சு போட்டோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். ப்ரோட்டீன் பவுடர் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். வேற உங்களுக்கு வந்து டாக்டர் விட்டமின்க்கும் வேற ப்ரோட்டீன்க்கும் தனியாக ஒரு மில்க் பவுடர் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் டெய்லி மறக்காம குடிச்சிருங்க அண்ணி. நாங்கள் இஃப் இன்கேஸ் காலேஜ் போயிட்டோம்னா எடுக்க மறந்துடாதீங்க. சீக்கிரமா நீங்க ரிகவரி ஆயிடுவீங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே. என்ன நீ உண்மையிலே சொல்லட்டாப்பா, நான் பெத்த பிள்ளைகளுக்கு கூட என்னைய எப்படி பார்க்குமான்னு தெரியல. என்னங்க உண்மையிலே சொல்லுது. எனக்கு நான் எத்தனையோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு 2 பிள்ளைகள் ஆண்டு எனக்கு தந்திருக்காவ. நான் பெக்காத எனக்கு 2 பிள்ளைகள் அவ்வளவுதானாங்க. என்னங்க எல்லாமே பேசி முடிச்சாச்சு. பக்கத்து தெருவுல ஆபரேஷன் பண்ணி வெளியே வந்தோம் தெரியுமா? அப்பவே யோசிச்சுட்டேன், பக்கத்து தெருவுல இருக்கு நம்ம பிள்ளை, அழகான பிள்ளை வினோலினா இவனுக்கு கட்டி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணி, அந்த பொண்ணு உருட்டுட்டு பண்ண மாதிரி இருப்பா. அழகா இருப்பா, பாக்க கள்ளரா சுண்டுனா ரத்தம் வந்துடும் தெரியுமா? மகம் லட்சணமா இருக்கும் அந்த பிள்ளை. இப்பவே கல்யாண கலை வந்துட்ட. ஆமா ஆமா, சும்மா கடை அப்படி எதுவும் சொல்லாத. அவனுக்கு வெக்கத்தை பாருங்க. எவ்வளோ சரி சரி, வெக்கப்படாத. நாளைக்கே வேணும்னா கூப்பிட்டு பூ வச்சிருவோமா? பொறுமை பொறுமை. இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. ஏன் அப்படி ஃபாஸ்டா ஏரோப்ளேன் மாதிரி பார்க்கீங்க? பொறுமை சொல்லுங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கீங்க. எழும்புங்க எழும்புங்க, தடபடல ஒரு 2 தட்டை எடுத்துட்டு நம்ம பொண்ணு பாக்கிறதுக்கு போவோம். எழும்புங்க. ஏய் நீ இரு, ஒரு நிமிஷம் நீ இரு. எல்லாம் என் தம்பி பாத்துக்கிடுவான், நீ இரு. எந்த பிள்ளைன்னு சொல்லிட்டால, இவன் வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். அவனுக்கு கலை வந்துச்சு. வாய மூடுங்கப்பா.